கான்ஃபி டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் வாக்கிங் இன்டர்வியூ. ஆமா, இங்க தான். உங்க நேம் சொல்லுங்க. பிரியா. அங்க வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. தேங்க்ஸ். சார். ஓகே சார். அஸ்வின் மேம், நீங்க உள்ள போங்க. ஓகே மேம். சந்தியா நீங்க போங்க. பிரியா நீங்க போங்க. தேங்க்ஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes, come in. Take your seat. Thank you. Tell something about you. My name is Priya, sir. I have completed my BSc Computer Science. Good. Miss Priya, இந்த ஜாபுக்கு நீங்க சூட் ஆவீங்கன்னு தோணுது. Thank you very much, sir. பிரியா பேர்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணுங்க. யா, இமிடியேட்டா. உங்களோட பேசிக் salary 30,000. புது ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஐ அம் த ப்ராஜெக்ட் லீடர். இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு 1 வருஷம் ஆகும். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நீங்க லீவே எடுக்கக்கூடாது. ஒர்க் ஹெவியா இருக்கும், நைட் ஷிஃப்ட் கூட இருக்கும். ஆஃபீஸ் வர நேரம் தான் ஃபிக்ஸட். இங்கேருந்து வீட்டுக்கு போகிற நேரம் யாருக்குமே தெரியாது. அப்புறம் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் கல்யாணம் வேண்டாம். ஒரு 2-3 இயர்ஸ் கல்யாணத்தை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா கல்யாணம் குடும்பம்னு கமிட் ஆகிட்டா ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷனே இருக்காது. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியங்கிறனால டீம் மெம்பர்ஸ் எல்லாரையுமே அன்மேரிடாக செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் சமாதானம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கலாம். 1 வீக் டைம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வரும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு வாங்க. பாஸ்போர்ட் இல்லாமல் இருந்தால் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம ஹெட் ஆஃபீஸ் சிகாகோவில் இருக்கு. இன்னும் 6 monthsல நம்ம அங்கே போக வேண்டியதாக இருக்கும். நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேனே. ஷியோர், பட் நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வருஷம் நீங்கள் விரும்புனீங்கன்னா சிகாகோவில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிடலாம். சேலரி இந்தியன் மணியில் ஒரு 2 to 3 lakhs வரும். ஓகே பிரியா, ஆல் தி பெஸ்ட். 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம். பாரு, உள்ள போனதுக்கு அப்புறம் நீதான் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். எப்படி என்னால சொல்ல முடியும் ஸ்னேகா? பெத்த பொண்ணுகிட்ட அப்பாவா நடிகன்னு சொல்ல சொல்றியா? வேற வழி இல்ல. குஷி அவங்க அம்மா கூட சேரணும்னா நம்ம இதை பண்ணிதான் ஆகணும். ஏன் இல்ல? நீ உங்க அப்பா ஏத்துக்க வேண்டியதானே? அதான் நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் நியாயம் நினைச்சுக்கிட்டு என்ன அநியாயம் பண்ண சொல்லாத. இதுல எந்த அநியாயமும் இல்ல. நீ முதல்ல போ. நீதான் அவர்கிட்ட சொல்லணும். சொல்லிட்டேன். எஸ், வாங்க மாப்ள. வாங்க உட்காருங்க. என்னாச்சு மாப்ள? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணுமாமா, தான் 2 பேரும் வந்திருக்கோம். சொல்லுங்க மாப்ள. நீ சொல்றியா இல்ல நான் தான் சொல்லணுமா? நீயே சொல்லு. ஏற்கனவே உங்கள்ட்ட குஷி விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அவ அவங்க அம்மா கூட சேரலைங்கிற விஷயத்த சொன்னீங்க.
ஆமாம் மாமா, அவன் மனசு மாதிரி அவங்க அம்மா ஏற்றுப்பான்னு நினச்சி நாங்களே ஏமாந்து போயிட்டோம் மாமா. அவளுக்கு அவங்க அம்மா மேலே இருக்க கோவமும் வெறுப்பும் கூடிக்கிட்டே தான் போகுது மாமா. என் பொண்ணு வளர்க்குற பொண்ணாச்சே, இந்த பிடிவாதம் இருக்கத்தானே செய்யும் மாப்ள. ஒரு பக்கம் கஜேந்திரன் ஜெயிலுக்கு போனதில் உமானி நொந்து போயிருக்காங்க, இன்னொரு பக்கம் குஷி அவங்கள்ட்ட எப்போ பார் கோச்சிக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஸ்னேகாவை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கா. இதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு மாப்ள. இதுல நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒவ்வொரு தடவையும் குஷிக்கு நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தா அவன் சொல்கிற விஷயம்லாம் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கு மாமா. என்ன சொல்றீங்க மாப்ள? ஸ்னேகா சித்தி அவங்க அப்பா கூட சேர மாட்டாங்க, ஆனால் நான் மட்டும் எதுக்கு எங்கள் அம்மா கூட சேரணும்னு கேட்குறேன் மாமா. குழந்தைங்க பெரியவங்கள பார்த்து தானே வளர்றாங்க மாப்ள. நம்ம சித்தி அவங்க அப்பா கூட பேசல, ஆனா சித்தி மேல எல்லாரும் பாசமா இருக்காங்க, அன்பு காட்டுறாங்க. சித்திக்கு எல்லாமே தானே கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம அம்மா கிட்ட பேசலன்னா என்னன்னு அந்த குழந்தை நினைக்குது. சித்திய ஒரு தப்பான முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டா அந்த குழந்தை. இந்த விளக்கம்லாம் இப்ப தேவையா? நம்ம வந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லு. மாமா, குஷியை கூப்பிட்டு ஸ்னேகா அட்வைஸ் பண்ணி பார்த்தா, ஆனால் அதுக்கு அவள் வந்து நீங்கள் உங்கள் அப்பா கூட சேருங்க, நான் எங்கள் அம்மா கூட சேரேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. நான் எங்க அப்பாவோட சேர முடியாதுன்னு அவகிட்ட என்னால சொல்ல முடியல. அது புரிஞ்சுக்கிற வயசும் அவளுக்கு இல்ல. அதான் இப்ப பிரச்சனை. குஷி எப்படியாவது அவங்க அம்மா கூட சேர்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் அதை வழி சொல்லணும். ஏமாப்ல, சாவியை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு பூட்டை என்ன திறக்க சொல்றீங்க? உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமான்னு பாருங்க. சொல்லுங்க மாமா. குஷி அவங்க அம்மா கிட்ட சேரணும்னா ஸ்னேகா அவங்க அப்பா கிட்ட சேரணும். ஆனா ஸ்னேகாக்கு அவங்க அப்பா கூட சேரதுல விருப்பம் இல்லை. இப்படி பண்ணுவோமே, குஷியை கன்வின்ஸ் பண்ற மாதிரி நாம எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணுவோமா? மாமா, என்ன மாமா? என் பொண்ணு விரும்புனா நானும் அவளும் ஒன்று சேர்ந்த மாதிரி சிரிச்சு பேசுறோம், பாசமா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறோம். இதெல்லாம் குஷிக்காகத்தான். 20 வருஷமா நான் ஏங்குற இந்த வாழ்க்கை அட்லீஸ்ட் ஒரு டிராமாவாவது அரங்கேறட்டுமே. குஷிக்காகவாது என் பொண்ணு அப்பான்னு என்ன வாய் நிறைய கூப்பிடுவாள்ல. இந்த நாடகம் மூலமா என் பொண்ணு என் கூட பேசுவா, நான் என் பொண்ணு கூட பேசுவேன். அந்த நிமிஷம் நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு எனக்கு மட்டும்தான் மாப்பிள்ளை தெரியும். குஷிய அவங்க அம்மா கிட்ட சேர்க்கிற இந்த பொது நலத்துல என் சுயநலத்தையும் சேர்த்துக்கிறேன். நாம ஆடுற இந்த டிராமாவை பார்த்து குஷி மனசு மாறி அவங்க அம்மா கிட்ட சேர்ந்துட்டான்னா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே மாப்பிள்ள. என் பொண்ணு கூட நான் நிஜமா தான் வாழ முடியல. கொஞ்ச நாள் நிழலாவது இருந்துட்டு போறனே. என்ன ஸ்னேகா, உனக்கு ஓகே தானே? மாமா, அவளால் பேச முடியாது மாமா. அது காரணம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் உங்கள் பிளானுக்கு அவள் கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லுவாள். சுச்சுவேஷன் பார்த்துட்டு எப்போ இதை ஆரம்பிக்கணும்னு நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் மாமா. ஸ்னேகா, போகலாமா? மாமா, நீ நினச்ச அந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சுதா? இப்போ சந்தோஷமா? குஷி கூட சில விஷயத்தை புரிய வச்சிடலாம், ஆனால் உனக்கு புரிய வைக்க முடியாது. அது ஏன் தெரியுமா? நீ புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிப்ப. ஒதுக்கி வச்ச அப்பாவை திரும்ப சேர்த்துக்கும் ஈகோ இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் அவரை பார்த்தியா?
பெத்த பொண்ணு மேல உயிரை வச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு உனக்காக நீ சந்தோஷமா இருக்கணும்னு அதை நடிப்பு மூணு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த மனுஷன் இங்க இருக்காரு, நீ இங்க இருக்க. பெத்த அப்பாவோட உணர்வுகளை உன்னால புரிஞ்சிக்க முடியல. நீ எல்லாம் எப்படி ஒரு நல்ல தாயா இருக்க போற? $30,000 சம்பளம், எப்படியும் ஒரு வருஷத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். 2-3 வருஷத்துல 1,00,000க்கு மேல சம்பளம் கிடைக்கும். ஒரே ஒரு பொய் சொல்லணும், சொன்னாதான் இதெல்லாம் கிடைக்கும். கல்யாணம் ஆகலைன்னு சொல்லணுமே, இது சாதாரண பொய் இல்லையே. நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா ஆஃபீஸ் வேலையே போயிடும். கல்யாணம் ஆகலைன்னு பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தேன்னு தெரிஞ்சா நம்ம மேல உயிரை வச்சிருக்கிற சஞ்சய் என்ன நினைப்பாரு? சுயநலத்துக்காக பொய் சொன்னா தப்பு இல்லையா? அப்புறம் பிரதீப்க்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? வேணாம், பொய் சொல்ல வேண்டாம். ஆனா வேலை கிடைக்காதே. இந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில ஒரு டைம் தான் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும். அதையே மிஸ் பண்ணணும். ஏதாவது பண்ணுவோம். பிரியா, பிரியா, தீபாவளிக்கு பலகாரம் பண்ண, அதான் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பிரியா. பிரியா, அக்கா. என்னம்மா ரொம்ப நேரமா எதை யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா. சும்மா பொய் சொல்லாத. காலையில அவசர அவசரமா எங்கேயோ கிளம்பி போனேன். வந்ததுலேருந்து ரொம்ப எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னம்மா விஷயம்? நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன்க்கா. நல்ல விஷயம் தானே. இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன்க்கா. அந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு 2 மனசா இருக்கு. இந்த பாரு பிரியா, உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலனா அதை விட்டுறணும். அந்த மனசும் அந்த தைரியமும் நமக்கு இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். இந்த பார், என் புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்கிட்ட தகராறு பண்றாருல, இருந்தாலும் நான் அவர் கூட குடுத்தனம் நடத்துறேன். ஏன் தெரியுமா? அவரை எனக்கு பிடிச்சிருக்கு. இதே பிடிக்காத ஆளா இருந்தா, பிடிக்காம இருந்திருந்தாலும் என்னால ஒன்னா வாழ முடியாது. மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதம்மா. பிடிச்சத கூட வச்சுக்கோ, பிடிக்காதத தூக்கி தூர எறிஞ்சிரு. இதுதாம்மா வாழ்க்கை. நாளை காலையில தீபாவளி, ஏந்து போய் வேலையை பாரு. சரியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். பிரியா, பிரியா, இந்தா. பிரியா, பிரியா, இந்தா. என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? சீக்கிரமா வா. அங்க எனக்கு எவ்வளவு வேலை கிடக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சொன்னன்றதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க. உங்க என்ன வீட்டுக்கு வேலைங்க? போகணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயோ, மறந்தே போயிட்டேங்க. இப்பதான் ஞாபகமே வருது. சரி சரி, நீ போய் ரெடி ஆக, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இவர்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? வேலை கிடைச்சதை சொல்லலாமா வேண்டாமா? ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க? ஆ, என்ன பிரியா? ஒன்றும் இல்லைங்க. சூப்பரா இருக்கே. ஸ்னேகா, கொஞ்சம் கோலம் போடுறியாமா? கலர் பவுடர்லாம் இருக்கா? எல்லாம் உள்ள இருக்கு. அத்தை, அதெல்லாம் கொஞ்சம் வெளியில வச்சிடுறீங்களா? நான் இதை முடிச்சிட்டு போடுறேன். சரிம்மா, எடுத்து வச்சிடறேன். குஷி, சித்தப்பா, இங்க வாடா. இந்த இடக்கண்ணா, இது உனக்கு. வெல்கம். அண்ணி, இது உங்களுக்கு. தேங்க்ஸ். அண்ணே, அண்ணே. என்னடா இந்தாண்ணே, இது உங்களுக்கு. புடிண்ணே. டேய், அன்னைக்கு தானடா வாங்கி கொடுத்த. அது அப்பா சார்பா எல்லாருக்கும் எடுத்தது. இது ஸ்பெஷலா நான் எடுத்தது. புடிங்க. ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு மூத்த மகனா இருந்த நான் உனக்கு செய்யணும்டா. நீ எனக்கு செய்யற. நான் வாங்கிக்கிற இடத்துல இருக்கேன். அண்ணே,
என்னன்னு இப்படி சொல்கிற? தேவையில்லாம எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? அடடே சரியா? வாங்க மாப்ள. வாமா. ஹாப்பி தீபாவளி மாப்ள. தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தலை தீபாவளி. தேங்க்யூ வாமா, ஹாப்பி உள்ள தீபாவளி. வா வாங்க, வாங்க, உள்ள வா. வா பிரியா. உட்காருங்க. உட்காருங்க மாப்ள. வாங்க வாங்க. அண்ணே, கங்க்ராச்சுலேஷன். நீ வீட்டில் கொடுத்த எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ உன் கையால குடுறா. நீ கொடுங்க. நான் கொடுத்தா என்ன, நீ கொடுத்தா என்ன, குடுறா. இந்தாங்க மாப்பிள்ள, பட்டு வேஷ்டி சட்டை. தேங்க்ஸ். இந்தம்மா பட்டு புடவை இருக்கு. ஸ்னேகா ஆ. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுமா. சரி அத்தை. ஆ. பிரியா காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சாமா? என்னம்மா, அது அப்பவே சரியா போச்சுமா. ஹே, ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ அத்தா. தேங்க் யூ. இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணி. சாரிங்க, உட்காரு. நான் எதுவும் வாங்கிட்டு வரல. நான் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனாதான் போனஸ் தருவாங்க. அட என்ன மாப்ள நீங்க, இது உங்களுக்கு தலை தீபாவளி. நாங்க தான் உங்களுக்கு செய்யணும். நீங்க புது மாப்பிள்ளையா ஜம்முன்னு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் போடணும். அதுதான் உங்க வேலை. செய்ய வேண்டியது எங்க கடமை. எங்கள் தங்கச்சியை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். என்னடா தம்பி நீ, மாப்பிள்ள பிரியாவை சூப்பரா பாத்துக்கிறாருங்கிறது பிரியாவை பார்த்தாலே நமக்கு தெரியலையா? தங்கச்சி கவனிச்சியா? ஒரு சுத்து வெயிட் போட்டிருக்கா. அவ முகத்துல பூரிப்ப பாரு. இவ்வளவு சந்தோஷமா நம்ம பிரியாவை கடைசியா எப்ப பார்த்தோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பிரியா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப என்ன எதுக்கு வம்பு கேக்குறீங்க? வாய் திறந்து பேசணும்னா உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குமே. இப்ப என்ன இந்த பேச்சு பேசுற? எங்க ஏரியாக்கு வந்து பாருங்க, என்ன பேச்சு பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் அங்கிருந்து கத்துக்கிட்டதுதான். அத்தை, ஏன் உங்களுக்கு மட்டும் எல்லாரும் தலை தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க? தலை தீபாவளினா என்னத்த? அங்கிள் நீங்க சொல்லுங்க அங்கிள். அது வந்து குஷி, சஞ்சய் அங்கிள்க்கும் பிரியாவுக்கும் புதுசா கல்யாணம் இருக்குல்ல, அதனால இது அவங்களுக்கு தலை தீபாவளி. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் தலை தீபாவளி தானே? அப்பா, தலை தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. அப்பாவுக்கே தலை தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்ன முதல் ஆள் நீதான். அப்பாவுக்கு மட்டும் தான் விஷ் பண்ணுவியா? அம்மாவுக்கு? சித்தப்பா, முதல்ல சித்திய டாக்டர் தாத்தா கூட சேர சொல்லு. அப்புறமா நான் அம்மா கிட்ட பேசுறேன். குஷி, உனக்கு விஷயமே தெரியாதா? சித்தியும் டாக்டர் தாத்தாவும் சேர்ந்துட்டாங்கம்மா. நிஜமாவா சித்தி? ஆமா. சித்தப்பா, டாக்டர் தாத்தா வர சொல்லுங்க. சித்தி டாக்டர் தாத்தாக்கு ஹாப்பி தீபாவளி சொல்றாங்களா பார்க்கலாம். அப்பதான் நான் நம்புவேன். தாத்தா அவர் வீட்ல தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பார்ல. நீ ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர் போடு, நான் கேக்குறேன்.